ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்ட்டிஸ். பள்ளிக்கரணை லொகேஷனில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள லேண்ட் தான் நம்ம கிட்ட சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பள்ளிக்கரணை சிவன் கோவில். இது 850 வருட பழமையான கோவில். இந்த கோவில் இப்போ தான் இதுக்கு லேட்டஸ்ட்டாக வேறு கும்பாபிஷேகமும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் உள்ள லேண்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இப்போ நம்ம நிற்கக்கூடிய இடம் பள்ளிக்கரணை சிவன் கோவில் பக்கத்தில் உள்ள கட்டாகக்கூடிய ரோடு தான். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம அப்ரோச் ரோடை தான் நம்ம காட்டுறோம். இது வந்து வேளச்சேரி தாம்பரம் மெயின் ரோடு. இந்த ரோடு வழியாக நம்ம போகணும்னா ஒரு 200 மீட்டர்ஸ்லேயே நம்ம பார்க்கக்கூடிய அந்த லேண்டை வந்து ரீச் பண்ணிடலாங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம பள்ளிக்கரணையிலேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இந்த லேண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஏவி ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்கிட்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் லதா சூப்பர் மார்க்கெட்டு, ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸு, இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு பக்கத்துலேயே ரொம்ப க்ளோஸ்லேயே இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை மெயின் ரோடு பக்கத்துலேயே கம்மி ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 15க்கு 35 டைமென்ஷன் கொண்ட ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள லேண்டு. இதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக 200 மீட்டர்ஸ் வரும். இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செமி கமர்ஷியலாகவும் சொல்லலாம். ஏன்னா இந்த லேண்டு அப்ரோச் பண்ணி தான் நிறைய நகரங்களும் உள்ளே இருக்குது. இந்த அம்பாள் நகர்னு சொல்லுவாங்க பள்ளிக்கரணை லொக்கேஷனில். அம்பாள் நகர், டில்லி பாபு நகர், அந்த நகர்லேருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாமே இந்த ரோடு அப்ரோச் பண்ணி வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு கட் ஆகக்கூடிய ரோடும் மெயின் ரோடு ரீச் பண்ணி போடக்கூடிய ரோடு தான். இந்த வீடியோ வந்து நான் ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தத்துக்கும் 1500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள லேண்டுங்க. இதை ஆல்ரெடி நான் வந்து இந்த வீடியோவை வந்து நான் ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஆல்ரெடி வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நான் உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் இதில் ஷோல்டு. இப்போ 500 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம கொடுக்குறாங்க. இந்த லேண்டு உள்ளே போய் நம்ம பார்த்துருவோம். இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்த ஏரியா இது. இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை டெமாலிஷன் பண்ணிட்டு தான் வந்து இப்போ நமக்கு 500 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து நமக்கு லேண்டாக கொடுக்குறாங்க. இந்த லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா 15க்கு 35 டைமென்ஷன். இந்த லேண்டுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் அமைச்சிருக்காங்க. சென்னை மாநகராட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் மாதிரி அமைச்சிருக்காங்க. ஒரு குளம் இருக்குது பின்னாடி. இந்த குளத்துக்கு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கார்டனாக அமைச்சு உங்களுக்கு வாக்கிங் ட்ராக் அமைச்சு உங்களுக்கு பக்காவாக பார்க் ரெடி பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அது வந்து அதோடைய பேக் சைடு என்ட்ரி தான் உங்களுக்கு எல்லாமே வியூ காட்டுறேன். இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு பக்கத்தில் உள்ள ஒரு லேண்டு. நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களில் வந்து நிறைய பேர் லேண்டை கேட்டிருக்கீங்க. மெயின் ரோடு பக்கத்தில் நீங்கள் இருந்தால் சொல்லுங்கன்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு. மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு மேலும் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். பள்ளிக்கரணை லொக்கேஷன் மட்டும் இல்லைங்க, தாம்பரம், செங்கல்பட்டு அண்டு வேளச்சேரி, மடிப்பாக்கம், மேடவாக்கம், வேங்கேவாசல், இந்த லொக்கேஷன்லேயும் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக யாருக்காவது நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு நம்ம சேனல் மூலயமா ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி அமையும். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ்.